இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைமில டாக்டர்ஸ் சொல்றது சம்டைம்ஸ் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்காது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அம் எனக்கு ஒரு இன்சிடென்ட்ஸ் அந்த மாரி தான் நடந்துச்சு. அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா 7த் மந்த் இருக்கும்போது எனக்கு வந்து குரோத் ஸ்கேன் எழுதி குடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து வீக் கரெக்ட்டா கால்குலேட் பண்ணாம, எனக்கு வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே ஸ்கேன் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நார்மலா 7த் மந்த்ல பார்த்தீங்கன்னா, பேபியோட வெயிட் வந்து அரவுண்ட் 1 கேஜி கிட்ட இருக்கணும். ஆனா நான் ஸ்கேன் எடுக்க போம்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு 900 கிராம் கூட வரல. அதாவது 870 கிராம் தான் பேபி இருந்துச்சு. அதனால நான் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டும்போது, டாக்டர் வந்து பேபியோட வெயிட் கம்மியா இருக்கு. குரோத் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி இருக்கு. உங்களுக்கு டயபிட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நான் தைராய்டுக்கு, ஃபைப்ராய்டுக்கு இதுக்கெல்லாமே டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ பேபி வந்து வீக்கா இருக்காங்களான்னு தெரியல. அதனால நீங்க வந்து ஃபுட்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் ஹை ஃபேட்டா இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸ் நெறையா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு நம்ம ரொட்டீன் செக்கப் மாதிரி ஒரு ஸ்கேன் போட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ டாக்டர் இப்படி சொன்னதுனால யூசுவலா நம்மளுக்கு வந்து பிரெக்னன்சி டைமில பேபி வெயிட் கம்மியா இருக்கு, இல்ல பேபி வீக்கா இருக்குன்னு சொன்னோனே நம்ம என்ன பண்ணுவோம் பயந்துட்டு, ஐயோ! பேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நெறையா பண்ணுவோம்ல. அந்த மாதிரி தான் நானும் பேபியோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கே, எப்படியாவது பேபி வெயிட் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஹெல்த்தி ஃபுட்ஸ் நெறையா எடுத்தேன். அதுலேயும் சீஸ் அந்த மாதிரி இருக்கிறதையும் எக்ஸ்ட்ரா எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த டைமில பேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆனா போதுன்றதுனால, நட்ஸு அந்த மாதிரி நெறையா ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் நான் குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். 8த் மந்த் அவங்க சொன்ன டைமில வந்து நான் ஸ்கேன் எடுக்கலான்னு போகும்போது, என்னோட டாக்டர் வந்து வெக்கேஷன் போயிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன டைமில என்னால வந்து ஸ்கேன் எடுக்க முடியல. 8த் மந்த் ஸ்கேன் எடுக்காதனால எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா, அப்பவே வந்து வெயிட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்களே, இவங்க சொன்ன டைமில நம்ம வந்து பார்க்கும்போது டாக்டரும் இல்ல, பேக்கப் டாக்டரும் அந்த டைமில இல்ல. ஏதோ எமர்ஜென்சி டெலிவரிலாம் இருந்ததுனால வேற எந்த டாக்டர்ஸுமே அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல. அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வரத்துக்கே ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. அதனால நான் 9த் மந்த் தான் மறுபடியும் போய் ஸ்கேன் எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. 9த் மந்த் நான் போய் ஸ்கேன் அவங்கள பார்த்துட்டே எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு பேபியோட வெயிட் முன்னாடி எவ்வளோ கம்மியா இருக்குன்னு சொன்னாங்களோ, 9த் மந்த்ல பேபியோட வெயிட் அரவுண்ட் 3 கேஜி கிட்ட வந்துருச்சு. 2.9 கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. பேபியோட வெயிட் வந்து இனி இப்ப 9த் மந்த் தான் ஆகுது. 9த் மந்த்லயே உங்களுக்கு வந்து பேபியோட வெயிட் இவ்வளோ வந்துருச்சுன்னா, உங்களுக்கு நார்மல் டெலிவரி ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம டெலிவரிக்கு நம்மளுக்கு 1 மந்த் கரெக்ட்டா இருக்கு. ஸோ இன்னும் 30 டேஸ் இருக்கும்போதே பேபியோட வெயிட் உங்களுக்கு இவ்ளோ வந்துருச்சுன்னா, ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களால தான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பேபியோட வெயிட் கம்மியா இருக்குன்னு சொல்லி வீட்ல சொல்லவே, நம்ம ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். பொதுவா வந்து ஃபர்ஸ்ட்டு 5 மந்த்ஸ் நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் அது வந்து பேபிக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க. 6த் மந்த், 7த் மந்த்லலாம் நம்ம சாப்பிடுற ஃபுட்டு டைரக்ட்டா பேபிக்கு போகும். அப்படி நான் 7த் மந்த் நான் ஸ்கேன் போய் எடுக்கும்போதே என்னோட பேபியோட வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதுனால, நான் அதிகமா ஹெல்த்தி ஃபுட்டு அதிகமா சீஸ், நட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டதுனால அது டைரக்ட்டா பேபிக்கு போய் பேபியோட வெயிட் அதிகமாயிடுச்சு. பேபியோட வெயிட் அதிகமானதுனால நார்மல் டெலிவரிக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லி என்ன வந்து ஃபுல்லா டெலிவரி டியூ டேட் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால சீக்கிரமாவே பேபிய வந்துட்டு நம்ம டெலிவரி பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு சி செக்ஷன் தான் நடக்குன்ற மாதிரி பயமுறுத்திட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி எனக்கு வந்து டெலிவரிக்கு ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே ஒரு டேட் குடுத்துட்டு, நம்ம இந்த டைம்ல நம்மளோட டெலிவரி நம்ம பார்த்துக்கலாம். நார்மல் டெலிவரியா ஆனாலும், அது இன்டியூஸ் பண்ற மாதிரி நேச்சுரல் வேஸ்ல எப்படி இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அவங்க எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா? ஸ்டார்ட்டிங்ல வந்து பேபியோட வெயிட் கம்மியா இருக்குன்னு சொல்லி, நீங்க அதுக்காக நெறையா ஹெல்த்தி ஃபுட்டு இல்லாட்டி நம்ம ஃபேட் அதிகமா இருக்க சாப்பாடு சாப்பிட்டு பேபியோட வெயிட் அதிகமாகி, அதனால நார்மல் டெலிவரி காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த இன்சிடென்ட் இந்த மாரி நடந்துச்சு. ஆக்சுவலா அவங்க வந்து 7த் மந்த் அந்த கரெக்டான வீக்ஸ் குடுக்காம, ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே குடுத்ததுனால எனக்கு வெயிட் வந்து கரெக்ட்டா காமிக்கல. அதுக்கப்புறம் 8த் மந்த் நான் எடுக்கலான்னு போகும்போது அவங்க அவைலபிளா இல்ல. நான் அதனால 9த் மந்த் நான் தான் போகுற மாரி ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 மந்த் கேப்ல வந்து நானும் அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுத்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணதுனால எனக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.